செவியில் கதையோசை கலந்திட என் அன்பான வணக்கத்துடன் இது RMK பாடசாலா வழங்கும் கூர்ம அவதாரம். தசாவதாரத்தின் இரண்டாவது அவதாரமான கூர்ம அவதாரம் பற்றி தெரிந்து கொள்வோமா? ஒரு நாள் துர்வாச முனிவர் வைகுண்டத்திலிருந்து திரும்பி தேவலோகத்துக்கு போகிறார். பரமன் கொடுத்த மாலையை துர்வாசர் அவர் கழுத்தில் அணிந்திருக்கிறார். வரும் வழியில் இந்திரன் ஐராவதம் என்ற ஒரு யானை மீது ஏறி வருவதை பார்க்கிறார். முனிவர் உடனே அவர் கழுத்தில் இருந்த மாலையை இந்திரனுக்கு கொடுக்கிறார். செருகேறி இருந்த இந்திரன் மாலையை யானையுடைய தலைமேல் எறிந்து விடுகிறார். உடனே அந்த யானை அதை தும்பிக்கையால் எடுத்து தரையில் போட்டு காலால் மிதிக்கிறது. இதை பார்க்கவும் துர்வாச முனிவருக்கு கோபம் வருகிறது. முனிவருடைய கோபத்தின் விளைவாக 3 உலகமும் பாழாய் போகட்டும் என்று சாபம் கொடுக்கிறார். இதனால் தேவர்கள் எல்லோரும் பலத்தை முற்றிலுமாக இழந்து 3 உலகத்திலும் இருள் சூழ்ந்து விடுகிறது. அப்போது அசுரர்களின் பலம் ஓங்கி அட்டகாசமும் அராஜகமும் அதிகமாகி தேவலோகத்தில் இருந்து தேவர்கள் எல்லோரும் வெளியேறுகிறார்கள். என்ன செய்வதென்று தெரியாமல் தேவர்கள் எல்லோரும் பிரம்மனுடைய உதவியை நாடி செல்கின்றனர். ஆனால் பிரம்மனாலும் அவர்களுக்கு உதவி செய்ய முடியவில்லை. இந்த நேரத்தில் எல்லோரும் மகாவிஷ்ணு அவர்களிடம் துன்பத்தை எல்லாம் சொல்கின்றனர். மகாவிஷ்ணு அவர்களுக்கு ஒரு சிறந்த முறையை சொல்கிறார். அது என்னவென்றால், அசுரர்களோடு போரிட்டு அழிக்கும் சக்தி உங்களிடம் இல்லை. அதனால் சமாதானமாகி திருப்பார்கடலை கடைந்து தேவ அமிர்தத்தை எடுத்து அதை நீங்களும் பருகினால் பலம் அதிகரிக்கும். சாகா வரமும் உங்களுக்கு கிடைக்கும். பிறகு நீங்கள் இழந்த அனைத்தையும் திரும்ப பெறலாம் என்கிறார் விஷ்ணு. மகாவிஷ்ணுவின் யோசனைப்படி இந்திரனை அசுரர்களிடம் நெருங்கி திருப்பார்கடலை கடைவதற்கு துணை நிற்க வேண்டி இணக்கம் பெற்று வர சொல்கிறார். மிகவும் எளிமையான தோற்றத்துடன் நிற்கும் இந்திரனை பார்த்து அசுரர்கள் எல்லோரும் ஏளனமாக சிரிக்கின்றனர். ஆனால் இந்திரன் அரக்கர்களிடம் அமிர்தத்தை பற்றியும் சாகாவரத்தை பற்றியும் சொல்லவும் அரக்கர்கள் சந்தோஷமாக ஒப்புக்கொள்கிறார்கள். மகாவிஷ்ணுவின் கட்டளைப்படி தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து மந்திரமலையை தூக்கிக் கொண்டு பார்க்கடலை நோக்கி வருகின்றனர். மலையினது பாரம் அதிகமானதால் இந்திரனால் தாங்க முடியவில்லை. அப்போது அசுர அரசன் அரக்கர்கள் சிலரும் சேர்ந்து மந்திரமலையை இறக்கி வைக்கிறார்கள். ஆனால் கீழே விழுந்த மலை பல பேரை கொன்று விடுகிறது. இதை தெரிந்து கொண்ட மகாவிஷ்ணு கருடன் மீது ஏறி அந்த இடத்திற்கு செல்கிறார். காயமடைந்தவர்களை குணப்படுத்தி மலையை கருடன் மீது வைத்து பார்க்கடலுக்கு நடுவில் மந்திரமலையை இறக்கி வைக்கிறார். அந்த சமயத்தில் வாசுகி பாம்புக்கு அமிர்தத்தில் பங்கு தருவதாக எல்லோரும் ஆசை காட்டுகின்றனர். உடனே வாசுகி பாம்பும் மந்திரமலையை கடைய கயிறாக அந்த மலையை சுற்றி வளைக்கிறது. தேவர்கள் பாம்பினுடைய தலையை பிடிக்கிறார்கள். ஆனால் அசுரர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் ஒன்றும் சாதாரணமானவர்கள் கிடையாது, நாங்கள் வாளை பிடிக்க மாட்டோம் என்று சொல்கிறார்கள். சரி என்று ஒப்புக்கொண்ட தேவர்கள் பாம்பினுடைய வாளையும் அசுரர்கள் தலையையும் பிடித்து பார்க்கடலை கடைய தொடங்கினர். ஆனால் மந்திரமலையோ பார்க்கடலில் மூழ்குகிறது. இதை பார்த்த மகாவிஷ்ணு கூர்ம அவதாரம் எடுக்கிறார். அதாவது ஆமை உருவம் எடுத்து கடலுக்குள் சென்று தன் முதுகினால் அந்த மலையை தாங்கி பிடிக்கிறார். இப்போது மறுபடியும் பார்க்கடலை கடைய துவங்கிய போது வாசுகி பாம்பினுடைய வாயிலிருந்து விஷக்காற்று வருகிறது. இதனுடைய விளைவாக பாம்பின் தலையை பிடித்த அசுரர்கள் அவர்களின் பலத்தை இழக்கின்றனர். இப்பொழுது இன்னும் கொடுமையான ஆழகால விஷம் பார்க்கடலில் இருந்து வருகிறது. இதனுடைய வேகத்தை பார்த்த தேவர்களும் அசுரர்களும் பயந்து மூளைக்கு ஒருவராக ஓடினர். இந்த சமயத்தில்தான் இந்திரனுடன் சில தேவர்கள் சேர்ந்து சிவபெருமானிடம் முறையிடுகின்றனர். சிவபெருமான் பார்க்கடலில் தோன்றி ஆழகால விஷத்தை அவர் கையில் எடுத்து பருகுகிறார். இதை பார்த்த உடனே பார்வதி தேவி விஷம் கழுத்திலிருந்து கீழே இறங்காதபடி கழுத்தை பிடிக்கிறார். விஷமும் கழுத்திலேயே நிற்கிறது. அப்போதுதான் சிவபெருமானுக்கு
கழுத்து நீல நிறமாகிறது. இதனாலேயே சிவபெருமானுக்கு திருநீலகண்டர் என்ற பெயரும் இருக்கிறது. மறுபடியும் பார்க்கலை களைய தூங்குகிறார்கள். காமதேனு பசு கடலிலிருந்து வெளிவருகிறது. முனிவர்கள் அதை வாங்குகிறார்கள். வெண்மையான குதிரை வருகிறது. அதை அசுரர்கள் பிடித்துக் கொள்கிறார்கள். கற்பக மரம் தேவலோகத்தை சென்று அடைகிறது. அப்சரஸ் என்ற நடன பெண்கள் வருகிறார்கள். தேவலோகத்தில் நடனமாட போகிறார்கள். இப்பொழுதுதான் மகாலட்சுமி தோன்றி விஷ்ணுனுடைய கழுத்தில் மாலை போடுகிறார். வாருணி தேவி வருகிறார்கள். அசுரர்கள் அதை கைப்பற்றி கொள்கிறார்கள். கடைசியாக மகாவிஷ்ணுவின் அம்சமான தன்வந்திரி ஒரு தங்க கலசத்தில் தேவ அமிர்தத்தை ஏந்தி காட்சி அளிக்கிறார். அசுரர்கள் தேவர்களை முந்திட்டு அந்த கலசத்தை வாங்குகிறார்கள். மகாவிஷ்ணு உடனே மோகினி என்ற ஒரு அழகான பெண்ணுடைய உருவத்தை எடுத்து அசுரர்களை மயக்கி தேவர்களுக்கே அமிர்தத்தை கொடுக்கிறார். அசுரர்களும் ஏமாந்து போகிறார்கள். அப்போதுதான் ராகு என்ற ஒரு அசுரன் தன் தந்திரத்தை பயன்படுத்தி தேவர்களின் வரிசையில் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நடுவில் வந்து நின்று அமிர்தத்தை பருகுகிறார். ஆனால் மகாவிஷ்ணு அது அரக்கன் என்று தெரிந்து தன்னுடைய சக்ராயுதத்தால் ராகுவின் தலையை வெட்டி விடுகிறார். தேவ அமிர்தம் பருகியதால் ராகுவின் உயிர் போகவில்லை. அதனால்தான் பிரம்மா ராகுவின் தலையை ஒரு பாம்பின் உடலோடும் பாம்பின் தலையை ராகுவின் உடலோடும் சேர்க்கிறார். இதனால்தான் ராகு கேது என்ற இரு கிரகங்களும் உருவானது என்று சொல்கிறார்கள். அமிர்த பானத்தை அருந்திய தேவர்கள் இப்பொழுது புதிய பலமும் சாகா வரமும் கிடைத்து அசுரர்களை வென்று அவர்களை பாதாள லோகத்திற்கு விரட்டி மறுபடியும் தேவர்கள் எல்லோரும் தேவலோகத்துக்கே போகிறார்கள். ஆந்திராவில் ஸ்ரீகாகுளம் ஊருக்கு பக்கத்தில் 20 கிலோமீட்டர் தொலைவில் ஸ்ரீ கூர்மநாதர் கோவில் இருக்கிறது. அங்கேதான் மகாவிஷ்ணு கூர்ம அவதாரத்தில் இருக்கிறார். காலம் காலமாக நன்மைக்கும் தீமைக்கும் நடுவில் யார் பெரியவர் என்ற போட்டி நடந்து கொண்டேதான் இருக்கிறது. அநீதியை வென்று தர்மம் நிலைக்கும் என்று உலகத்தாருக்கு உணர்த்ததான் தேவலோகத்திலேயும் இது மாதிரியான ஒரு போட்டி நடந்திருக்கிறது. அந்த வகையில் பெருமளவில் பேசப்பட்டது இந்த கூர்ம அவதாரம். கூர்ம அவதார மூர்த்தியை பிரார்த்தனை செய்பவர்களுக்கும் அவரை நினைத்து தியானம் செய்பவர்களுக்கும் சகல சம்பத்துக்களும்